அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ஜாவில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜஹபர் ஜாஸ்மின் தம்பதியினர் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் ஆகிய 2 குழந்தைகள் இருக்கின்றனர். மூத்த மகன் பெயர் ஜயான். ஜயான் எந்த குழந்தையும் எதிர்கொள்ள கூடாத மிகப்பெரிய போராட்டத்தை தன் வாழ்வில் எதிர்கொண்டிருக்கிறார். டிசைன் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி DMD என்று சொல்லக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஜயான். இதனால் இவரது உடல் நாளுக்கு நாள் பலவீனமாகி வருகிறது. ஜயான் இப்போது பல்வேறு மருத்துவர்களின் கண்காணிப்பால் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நோய்க்கான உயிர் காக்கும் சிகிச்சையாக ஜீன் தெரப்பி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. என்னோட அம்மா ஜாஸ்மின் 6 years old ஆகுது. உங்க எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். DMD டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இது ஒரு தசை சிதைவு நோய். இது எந்த குறையும் இல்லாதவங்க அப்படி டே பை டே அவங்களோட மசிலை லூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது என்னன்னா கால்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி ஒவ்வொரு பார்ட்ஸா போய் லங்ஸு, லிவர் போய் அட்லாஸ்ட் ரெஸ்பிரேட்டரி போய் அவ்வளவுதான் இல்லாம போயிருவாங்க. இந்த சிகிச்சைக்கான செலவு சுமார் 25 கோடி ஆகும். இதுவரைக்கும் 18 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. கடுமையான நோய் பாதிப்பு இருந்த போதும் அந்த நிலைக்கு மாறாக தன் தந்தையுடன் மகிழ்ச்சியான மற்றும் அன்பான குழந்தையாக இருந்து வருகிறார். முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருந்து வருகிறது. எல்விடிஸ் ஜீன் தெரப்பி எவ்வளவு காஸ்ட் அப்படின்னா இந்தியா ருபீஸ்க்கு 24 crore 85 lakhs எக்ஸாக்டா வருது. இங்க UAEக்கு 10.65 million dirhams, டாலர்ல 2.9 million dollars வருது. இது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். எல்லாரும் சொல்றீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய 25 கோடியா, அதுக்கு எத்தனையோ பேரை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எத்தனையோ பேர்னாலும் அவன் எங்களுக்கு பையன். ஒன்னு சொல்றேன், இது ஜயானுக்கு இருக்கிறது DMDனா ஆண் குழந்தைகளுக்கு. SMA பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடியது. SMAக்கு போடுற ஜீன் தெரப்பியோட காஸ்ட் 16 crore, DMDக்கு 25 crore. ரெண்டையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நமக்கு இந்த விஷயம் இந்த ஜயானுக்கு வரக்கு முன்னாடி எங்களுக்குமே இது எதுவுமே தெரியாது. இப்போ நேற்று பார்த்த டாக்டர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது DMD மற்ற பேஷண்ட்ஸுக்கு மற்ற பாய்ஸுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இது இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்குது, சீரியஸாக இருக்குது. நம்ம எவ்வளோ குயிக்காக அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடியது. உள்ளுறுப்புகள் சிதைவடையாமல், ஆர்கன்ஸ் செயலிழக்காமல் நம்ம அவரை பாதுகாக்க முடியும். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோங்கிறத அந்த ஒரு நன்னோக்கத்தில் செஞ்சீங்கன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஜயானோட உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவரை இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படியே நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாக அவரை வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பப்ளிக் ஃபோரம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கிறது முக்கியம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களான்னு தான் ஒரு வேண்டுகோளோடு இந்த வீடியோவை போடுறோம். ஒரு 100 ரூபாய் நீங்க கொடுத்தா இந்த பையனோட உயிரை காப்பாற்ற முடியும். இந்த வீடியோவை நான் மட்டும் இல்ல, UAEல உள்ள நிறைய மீடியா பர்சனாலிட்டிஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இவங்களுக்காக வீடியோ பண்ணிருக்காங்க. நாங்க உங்ககிட்ட கேக்குறது ஒண்ணுதான். அந்த குழந்தைக்காக ஜூலை 27 அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒரு சின்ன கேம்பெயின் வச்சிருக்காங்க. 25 லட்சம் பேர் 100 ரூபாய் கொடுத்தால் 25 கோடி கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செஞ்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலியமா அந்த பையனுக்கு ஒரு சின்ன உதவி கிடைச்சா கூட அது உங்களுக்கு நன்மையாக அமையும். அந்த குழந்தை சீக்கிரமா குணமடைய நாம் இறைவனிடம் துஆ செய்வோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.